தரத்தை பார்க்க போகிறோம். என்னடா ட்ரெஸ்ஸு போடாமல் பனியனை ஜெட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் ஒரு சூப்பரான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு கருமாயமாக ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ எப்படி பறக்கிறதுன்னு தெரியல. டபுள் ஜம்ப் பண்ண பறக்கிறோம். ஓகே ஓகே வலிக்குது வந்து இப்படி தான் போகணும் நினைக்கிறேன். ஷார்ட்கட்டில் தான் போகிறது போல. லேசர் இருக்குது. 1 2 3 எல்லாத்துலேயும் அடி வாங்கிடுச்சு. வேஸ்ட்டு தான் போகணும். ஓகே நம்ம வந்துட்டு இங்கே போயிடலாம். கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே வந்தாச்சு. நம்ம தம்பியோட செம ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்கோம். முன்னாடி லாஸ்ட் கேப்பை வச்சுருந்தேன். ஓகே கைஸ், நம்ம செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. ஓகே அதோட 6th செக் பாயிண்ட் பிடிச்சிருந்தேன். கைஸ் இங்கே யாரும் இருக்காங்க, பண்ணியாச்சு. ஓகே நம்மளுக்குலாம் ஈஸி கைஸ், இதெல்லாம் ஈஸியா ஈஸி தானே. உங்களுக்கும் எனக்கும் ஈஸி தான். எல்லாமே ஈஸி தான் கைஸ். நான் வாழ்க்கை மட்டும் தான் கஷ்டம். ஓகே இது என்னது? அம்மாடி ஈஸியாக போனாங்க கைஸ். அதை முட்டிக்கிட்டாச்சு. மண்டே பேர்ந்துருக்கோன்னு நினைக்கிறேன். இது ஒரு டைக்கோன் மாதிரி டைக்கோன் இல்லை. நான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன்னு நினைக்கிறேன். சாக்கர் ஒரு கேம் இருக்கும், அந்த கேம் வர மாதிரி இருக்குது. அந்த கேம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ எடுக்கலை. அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் எடிட் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு எடிட் பண்ண இன்னும் 2 மணி நேரம் ஆகுது. 20 நிமிஷம் இதில் முடிச்சிருப்பேன். நான் எடிட் பண்ணுறதும் பெருசாலாம் இருக்காது. ஓகே கைஸ், இங்கே வந்துட்டு ஏர்னியில் ஏறணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் போனோம் போல கைஸ், ரொம்ப தூரம் போனோம். 100 செக் பாயிண்ட் பிடிக்கணும். தம்பி ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் கைஸ், நான் வந்து இப்போ 6th செக் பாயிண்ட்டுக்கு போய் வச்சுருந்தேன் கைஸ். அங்கே தானே வலிக்கிட்டு. தம்பி எப்படி தம்பி செக் பாயிண்ட் பார்க்க முடியும்? பாயிண்ட் வந்து நீங்கள் இப்போ ஜூம் பண்ணாலே பார்க்க முடியும். எங்கே ஜூம் பண்ண பார்க்க முடியும் தம்பி? அதில் நம்ம பிடிச்ச செக் பாயிண்ட் கவுண்ட்டு அது பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா கைஸ்? என் தம்பி அறிவாளி. நான் முன்னாடியே இந்த சுத்தமாக அறிவு இல்லை கைஸ் எனக்கு. நான் சும்மா தான் சொன்னேன். முன்னாடிலாம் கைஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த மாதிரி யாராச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு இருக்கிறது ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. இவன் தான் என் தம்பி. நீ தான் என்ன தம்பி? எங்கே இருக்க கைஸ்? அவ்வளோதான், நம்ம கீழே வந்துட்டோம். வெற்றிகரமாக கீழே வந்துட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கீழே வந்ததுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கைஸ். நம்ம வந்து ஈஸியான ஷார்ட்கட் வழியாக போயிடலாம். நம்ம பறந்து போயிடுவோம். ஒன்றும் கேன்சல் கைஸ். பறக்கவே மாட்டான். அப்படி இருந்தால் பார்க்க மாட்டோம். அப்புறம் நான் பார்க்க சொல்லுறப்ப தான் பார்ப்பேன். இங்கே அந்த ஓட்டையாக இருக்குல்ல, அங்கே மட்டும் தான் என்ன பார்ப்போம். அப்படியா? அறிவாளி கேஷன். ஓகே இதில் பெருசாக ஓட்டை இருக்குல்ல. சரி எங்கே தம்பி கச்சமுச்சு பேசிகிட்டே இருக்கு. நம்ம அதை பார்க்கலாம். என் தம்பி தான் முன்னாடி போகிறது.
ரேஸ் வாங்க, என் தம்பிக்கும் எனக்கும் ரேஸ் போடலாம். ஃபஸ்ட்டு அவன் தான் போய்ட்டு இருந்தான், அடுத்தது தான் நான் வந்தேன். கீழே வந்துட்டேன். இருந்தாலும் ரேஸ் தான். அதெல்லாம் கிடையாது. ரேஸ் தான் கைஸ். அண்ணே சீட்டிங் கைஸ். நீ சீட்டிங் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். சீட்டிங்லாம் இல்லை கைஸ், சீட்டிங்லாம் இல்லை. இப்போ புரிஞ்சிருச்சு கைஸ். மவுண்டனே ஸ்லைடிங் மாதிரி வச்சுருக்கானோன்னு. நான் வேர்ல்டுக்கு வந்துட்டேன். எப்படி போக முடியுமா? ஃபைனல் வரைக்கும் போக முடியுமா? டெலிபோர்ட் பண்ணி போனேன் ஒரு வேர்ல்டுக்கு. இப்படி தெரியுமா? சரி தெரியும். நான் பர்பிள் கலரில் இருக்கிறது அப்புறம் அங்கே இங்கே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். ஓகே, சிறகழிப்போம் நாங்கள் அப்பப்போ தோணுது. ஓகே, இங்கே வந்தாச்சு. வந்துட்டு மேலே போனோன்னா ஒன்றுமே இருக்காது. நம்ம இப்போ கீழே போனோன்னா அவ்வளோதான், மேலே போயிடுவோம். புரிஞ்சிச்சா இல்லைன்னு சொல்லுங்கள் கேஷ். என் தம்பி கேஷ் இருங்க, என் தம்பியை காட்டுறேன். நான் பாகுபலிக்கு இதை பாருங்க, ஏறிக்கிட்டு இருக்கோம். சரி கேஷ், நம்ம பாட்டுக்கு விளாடுவோம். நம்ம விளாடுவோம் கேஷ். இதாண்ணா ஓகே. எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரில. இதை விடுவோம். இப்போ என்ன பண்ணுறது கேஷ்? இதை எப்படி உள்ளே தள்ளுறதுனே தெரில. நல்ல வேலை கேஷ், ஜஸ்ட்டு டெட்டாக இருப்பேன். ஐயோ கேஷ், அவ்வளோதான் கேஷ். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டுக்கு போயிட்டு தான் அந்த வீடியோவே முடிக்கிறோம். நான் ஸ்டாப் ரெக்கார்டிங்லாம் கிடையாது, அப்படியே லைவாக போடுவேன். லைவ்னா அந்த லைவ் இல்லை, லைவாக போடுவேன். லைவ் போவோம். 8 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். 8 பேர் தானே, 7 பேராக இருந்துச்சு, மறுபடியும் 8 பேராக இருந்து ஆயிட்டு. ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கீழே வந்துடுறோம். நான் இப்போ என்ன பண்ணேன் சொல்லுங்க, நான் என்ன பண்ணுறது? நம்ம வேர்ல்டு 2க்கு போவோம் கைஸ். வேர்ல்டு 3க்கு வேணாம், வேர்ல்டு 3ல தான் இருக்கு. ஓகே, நம்ம வேர்ல்டு 2க்கு வந்தாச்சு. வேர்ல்டு 2வில் விதவிதமாக இருக்குது கைஸ். கீழே வந்தாச்சு. ஓகே ஷாப் அனுமையா. நம்மகிட்ட என்ன முட்டை ரூபாக்ஸ் தான் இருக்குது. 40 இருந்துச்சு. 40 தம்பி 40 வெட்டி 40 ரூபாய்க்கு வேஸ்ட் ஆக்கிட்டான். என்ன பண்ணுறது? ஓகே கேஷ், பறந்து ஏஷ் இந்த பார்க்கரில் நம்மளுக்கு தெரியும் எல்லாம் எத்தனை ஆபியில் விளாண்டுருப்போம். ஐயோ ஏஷ் வாய் விட்டணும். இதுலேயாச்சும் ஃபைனலுக்கு பார்ப்போம் கேஷ். இதுலேயும் ஃபைனலுக்கு போகிறேன்னா இதை முடிச்சிடும். அதை விட எனக்கு பெரிய ஆசைக்கும். ஓகே ஓகே, இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. செகண்ட் வார்டுக்கு ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு அங்கே குதிக்கணும். குதிச்சாச்சு, வெற்றிகரமாக ஜம்ப் அவ்வளோதான் கேஸ். எனக்கு தெரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே, நான் டபுள் ஜம்ப் பண்ணுவேன். ஓகே இங்கே வந்துட்டு நம்ம குதிக்கணும்னு எங்களுக்கு தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா
தெரியாமல் இருக்கு. நான் பேசுகிற எதுவுமே தரல, ஒன்றுமே பேச தெரியாதுன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு இருக்குது. பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், நல்லது. ஏன்னா அதில் தான் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது, போமாக இருக்குது. இல்லாட்டி கேம்ஸ், அவ்வளோ கேம்ஸே வைப்போம். கேம்ஸே வைப்போம்னு சொல்லிட்டு கேம்ஸே போடுறேன்னு கேட்டிங்கன்னா கேம்ஸை தவிர வேறு எனக்கு எதுவுமே போட தெரியாது. நம்ம வந்துட்டு கேம்ஸை தவிர என்ன போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். வந்துக்கிட்டு இருக்கேன். இல்லை கரெக்டாக தான் இருக்குங்க. அவங்க ஒரே இடமா போட்டிருக்காங்க. நம்ம கரெக்டாக தான் இருக்கோம். ஓகே, ஃப்ரீ கிஃப்டில் வந்துட்டு இது வாங்கிக்கலாம். எல்லாமே வாங்கிட்டேன். இது வந்து குதிக்கிறது நான் எல்லாமே வாங்கிட்டேன். நல்ல வேலை. ஓகே ஓகே கரெக்டாக நடுவில் வேண்டாம், நவர மாட்டேன். இது ரொம்ப வந்துட்டு தள்ளு வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது எப்படி க்ளோஸ் பண்ணுறது? இது எப்படி நான் எடுத்தேன், எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. தெரியாது தம்பி. தேங்க்யூ. ஓகே, இதை வந்துட்டு குதிச்சிடணும், குதிச்சு செத்து போயிடணும். ஓகே, கரெக்டாக வந்தாச்சு. இல்லையும் கரெக்டாக வந்தாச்சு. ஓகே 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 ஆகாயத்தில் பார்க்குறான். ஒன்று ரெண்டில் போகிறது, ஒன்றில் போட்டோம். ஓகே, தேவையில்லாதது நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான் நம்ம ஃபைனல் வரைக்கும் வந்தாச்சு. இதில் வந்துட்டு நானும் பார்ப்பேன். அவ்வளோதான் நான் முடிச்சிட்டேன். ஓகே நம்ம வந்துட்டு வீடியோ முடிக்க மாட்டேன். இதுலேயும் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடுவோம். தேர்ட் வேர்ல்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்துட்டு இதுலேயும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோவை முடிச்சிடுவோம் வேணான்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம வந்துட்டு எங்களோட வீடியோ முடிச்சுப்போம். நாளைக்கு வந்துட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.